நம்ம தேசிய விளையாட்டு என்னன்னு தெரியுமா சிவா உங்களுக்கு? ஆமாம், விளையாட்டு ஹாக்கி. அது எதனால் ஹாக்கின்னு தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சிவா. ஓகே. அந்த நேரத்தில் ஒலிம்பிக் கேம்ஸ் இல்லையா? ஆமாம், ஒலிம்பிக். நிறைய ஒலிம்பிக் போட்டிகளில் நம்ம இந்தியன் டீம் வந்து நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரிக்கெட் வந்து அது வந்து யூகேனுடைய நேஷ்னல் கேமாக இருந்தது. இது 2 காரணங்கள் நினைக்கிறேன் ரங்க. அதே தான். ஓகே, இதுக்கும் இப்போ வரப்போகிற பர்ஃபார்மன்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னா, இப்போ நிலை 2 குழந்தைங்க வந்து இதே மாதிரி தமிழகத்தின் தனித்துவங்கள் பற்றி நமக்கு எல்லாருக்கும் சொல்ல போகிறாங்க. கூப்பிடலாமா? ரெடி? நீங்கள் ரெடியா? கூப்பிடலாமா? நிலை 2 குழந்தைகள் நிலை 2 அழைக்கிறோம். வாங்கப்பா. வணக்கம், என் பேர் விஷ்ணுமித்தன். நான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் தேசிய மொழி பற்றி பேச போகிறேன். தமிழ் நம் தாய்மொழி. தமிழ் அழகான மொழி. தமிழ் பழமையான மொழி. ஆரம்ப தமிழ் பள்ளியில் நாம் தமிழ் படிக்கிறோம். தமிழை வளர்ப்போம். வாழுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ரித்தன்யா சந்திரசேகர். நிலை 2. தமிழ்நாட்டின் பாரம்பரியமான நடனம் பரதநாட்டியம். கதை சொல்லும் ஊடகம். நவரசங்களின் வெளிப்பாடு. தஞ்சாவூரில் பிறந்த நடனம் உலக அரங்கில் நம்மை பெருமைப்படுத்துகிறது. நன்றி. வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் தமிழர்கள் கொண்டாடும் திருவிழாக்கள் பற்றி பேச போகிறேன். தைப்பொங்கல் தை மாதம் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. தீபாவளி நரகாசுரனை வதம் செய்த நாளில் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபம் திருநாளன்று தமிழர்கள் அனைவரின் வீட்டில் தீபங்கள் ஏற்றுவார்கள். விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பிறந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம். இது ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தக்ஷிதா தல்பால். நான் கபடியை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழ் மண்ணில் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட விளையாட்டு. கைப்பிடி என்ற வார்த்தை கபடியாய் மாறியுள்ளது. ஜல்லிக்கட்டு காலை அடக்க செய்யப்படும் பயிற்சி, அது கபடி விளையாட்டு. தமிழ்நாட்டு மாநில விளையாட்டு. கபடி ஒரு சிறந்த உடற்பயிற்சி. பல வருடங்களாக நம் நாடு உலக சாம்பியன் பற்றப்படுகிறது. அது நமக்கு பெருமை தருகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஷான்விகா. நான் தமிழ்நாட்டு மாநில பூச்சி பற்றி சொல்ல போகிறேன். மலை சிறகெனும் தமிழ் மறவன் பட்டாம்பூச்சி. தமிழக மலைப்பகுதிகளில் காணப்படும் பட்டாம்பூச்சிகளில் ஒன்று. பல்வேறு சிறப்புகள் கொண்ட இதனை தமிழ்நாட்டு அரசின் சின்னங்களில் ஒன்றாக ஜூலை 2019 தேர்வு செய்தனர். இந்த பர்ஃபார்மன்ஸ் நமக்காக கொடுத்தவங்க விஷ்ணு, ரித்தன்யா, ஷன்விகா, தக்ஷிதா, அஸ்வின். இவங்களோட ஆசிரியர்கள் லக்ஷ்மி அண்ட் சரண்யா. உங்களது பலத்த கரகோஷங்களை மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம்.